இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழியை பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈர மண்ணு குலமெல்லாம் சொல்லி கொடும். ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. நான் சொல்ற வரைக்கும் திறக்க கூடாது. மெதுவா கண்ணத்தோர. இப்ப சொல்லு பாரதி, உன்ற பேர் என்ன? பாரதி. உன்ற ஃப்ரெண்ட்ஸுங்க பேரு? இது மரகதம், இது கோகிலா, இது மலர்விழி. அப்புறம் நீ? அப்புறம் நம்ம ஸ்கூல் பேர் என்ன? ஆனா நீ பள்ளி. இங்க பாரு, வெண்டைக்காத்தன் இருக்கீல, முழுசா சொல்லணும். அரசினர் நடுநிலை பள்ளி. பாத்தியா பாரதி, 1-2 தின்னதுக்கே இப்படினா இன்னும் தானே வெண்டைக்காத்தன்னு வச்சுக்கோ. அப்புறம் நீ ஹெச்சமோட பெரிய அறிவாளி ஆயிருவ. நிச்சயமெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு அந்த கண்ணம்மா விட நல்லா பிடிக்கணும், அவ்வளவுதான். அன்னாட நீ வெண்டைக்காய் தின்னு வை, இந்த உலகமே உன்ற கையில தான், தெரியுமா? வெண்டைக்காய் மட்டும் தின்னு அந்த கண்ணம்மா வெறும் சுண்டக்காய் ஆயிருவா. இந்தா சாப்பிடு பாரதி. படிப்புல நான் 6ன்னு நாளைக்கு அந்த கண்ணம்மா காட்டுறேன். கடி பாரதி, நல்லா கடி. சாப்பிடு. சபாஷ் பாரதி, அப்படிதான். நல்லா கடிச்சு தின்னு, விட்டாத. இந்த கூடையில ஒண்ணு கூட இருக்க கூடாது. தோட்டத்துல யாரோ வெண்டைக்காய் பறிச்சது. ஐயா, இங்க எங்க வந்த? ஐயா இல்லீங்களா? என்ற வீட்டுக்காரர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காதவளுக்கு இங்க என்ன சொல்லி கேக்குறல்ல? சொல்லிப்பட்டு நடைக்கட்டு. சாமி, நீங்க ஊருக்கே நாயின்னு சொல்றவரு எங்க ஊடு தேடி வந்து கூப்பிட்டீங்கல்ல, என்னாலதான் வர முடியல சாமி. இங்க பாருங்க சாமி, இந்த நேரத்துக்கெல்லாம் நான் வந்துருவேன் சாமி. மறுநாள் காலையில எந்திரிக்கிற வரைக்கும் நான் பாப்பாவை பாத்துக்கிறேன் சாமி. காலையில உங்ககிட்ட பேசுனத தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. தினந்தோறும் சாயங்காலம் வந்து காலையில போயிரு சாமி. தொட்டில மாட்டி விட்டு பிள்ளைங்களி விடுறியா? நேத்து ஊர் தேடி வந்தப்ப பெரிய வீரப்பா பேச, இப்ப அதுக்கு வந்த பச்சோடமக்காரிய பக்கத்துல பாத்துக்கணும்னு கேட்டா பெரிய நாயம் பேசுறீங்க. நாயம் நீ உன்னோட பேச்சு நல்லா படிச்சு கிழிச்சு வளர்க்கு. இப்ப வந்து சாயங்காலம் வர சாமத்துல வரேன்னு சொல்லி சமாதானம் பேச வந்துட்டியாக்கு. அனாரியா வந்து உனக்கு இருக்க இடம் கொடுத்து வகுத்து பாட்டுக்கே ஆடு மேய்க்கிற தொழிலை வாங்கி கொடுத்தா நீ என்றைக்கிட்டே சாலாக்கு பேசுறீங்க. இவட்ட என்ன பேச்சு அடிச்சு முடிக்கிடுங்க. என்ற மவளை நான் பாத்துக்குவேன். இனிமே எந்த காரணத்துக்கு கூட நீ இந்த பக்கம் வரக்கூடாது. நடைக்கட்டு. சாமி, கோவமா இருக்கிறீங்க. என்ற வார்த்தைக்கு பருவாதி கொடுத்து போயிரு, இல்ல கழுத்து பிடிச்சு சொல்லிடுவேன்.
எப்போ வந்த? ரொம்ப நேரமா நிக்கிறியா? சரி வா போலாம். வா வா சாமி வா வா. ஏன் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை கண்ணு, நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை? அப்படியா? அப்புறம் எதுக்கோசம் நாட்டாம வீட்டுக்கு வந்த? நாட்டாம பொண்ணு குழந்தை பிறந்திருக்கல, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். குழந்தைய பாத்தியா? பார்த்தேன், அப்படியே அழகா இருந்துச்சு. அப்படியே அவங்க அம்மா உரிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. குழந்தைய பார்த்த மாதிரியே தெரியலையே. ரொம்ப நேரமா நாட்டாம கூட ஏதோ பேசிட்டு இருந்த. நாட்டாம வேற ஏதோ கோவமா பேசிட்டு இருந்தாரு உன்றகிட்டயா? என்கிட்ட அது கோவமா பேசுறாரு. அவ கூட சமாசாரத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல பத்தா, அவர் உன்னை திட்டினது என்ற காதுல விழுந்துச்சு. சொல்ல பத்தா, எதுக்கோசரம் அவர் உன்னை திட்டினாரு? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு, நீ ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிற? அப்பத்தா, நீ என்கிட்ட நிறைய மறைக்கிற. அது வந்து கண்ணு, என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. கண்ணம்மா, பெரியவங்க 4 விஷயம் பேசுவா. பெரிய மனுஷியாட்ட அதை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. அப்போ என்கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு பெரிய விஷயமா? சரி, நீ என்கிட்ட சொல்ல வேணாம். ஏன் சாமி அடம் பிடிக்கிற? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? நீ படிக்கிற புள்ள, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வா. அது போதும் கண்ணு. அப்போ நாட்டாம உன்னை ஏன் திட்டினாருன்னு நான் கேட்க கூடாது, அப்படித்தானே? அந்த ரகசியத்தை நீயும் என்கிட்ட சொல்ல வேணாம், நானும் கேட்கல. என்ற கூட நீயும் பேச வேணாம், நானும் பேசல. தான் போனேன். அப்பவே நீ நல்லா கண்ணாசந்து தூங்கிட்டு இருந்த. பொழுது சாஞ்சு இம்பிட்டு நேரமாச்சு, வீட்டுல விளக்கேத்தாம அப்படி என்ன தூக்கம்? மனசே சரியில்லை சாமி. அப்படியே ரோசனையில் உட்கார்ந்துருந்தேன். எப்ப படுத்த எப்ப தூங்குனேன்னே தெரியல. ஆமா, நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், நெசந்தானா? என்னத்த கேள்விப்பட்ட? நாட்டாம உன் வீட்டுக்கு வந்தாராமா, நெசந்தானா? இந்த விஷயம் 1.25 வரைக்கும் வந்துருச்சா? அது ஏன் சாமி கேக்குற? நாட்டாம பிள்ளைக்கு பேரம் பிறந்திருக்கானல்ல, வீட்டுல போய் இருந்து தாயும் மகனையும் பாத்துக்க சொல்லி கேட்டாரு. ஆடு மேய்க்கிற சொல்லி விட்டு நான் எங்காத்தா போறது? அது சொன்னதுக்கு நாட்டாமுக்கு கோவிச்சிட்டாரு. வெறும் கோவம் இல்லாத்தா, உன்ற வேச்சு எடுத்தாலே மனுஷனுக்கு கண்ணும் முகரையும் ஜெவந்து போகுது. உங்ககிட்ட சொன்னாராக்கு? சாயங்காலம் தான் குழந்தை பிறந்த விஷயத்தை விசாரிக்க போனேன். அப்பத்தான் எனக்கு விவரம் தெரிஞ்சது. என்ன சொல்றாரம்னே? இன்னும் என்ற மேல கோவம் தீரலையா? என்னத்தா விவரம் புரியாம பேசுற? அந்த மனுஷன் அவ்வளவு சீக்கிரம் எதையும் மறக்கிறவரா? நீயே கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஊர் பெரிய மனுஷனை நாமே பகச்சுக்கோணும். குளத்தை பகச்சுக்கிட்டு கொக்கு வாழ முடியுமா என்ன? பேசாம அந்த மனுஷன் கேட்டது செஞ்சு போடு. தினம் ஒரு 8 போய் தாயும் மகனையும் பார்த்துக்கோ. நமக்கே மீன் பொல்லாப்பு. நான் சொல்றத சொல்லி போட்டேன், அப்புறம் உன்ற இஷ்டம். எங்க கண்ணமால காணோம்? வெளியில போயிட்டாளா? கண்ணம்மா, கண்ணம்மா, இவத்துக்கிட்ட இருந்தா எங்க போனான்னு தெரியலையே.
நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ ஒன்ற வேத்திக்கு நெம்பத்தை இடம் கொடுக்குற. தெரியாம தான் கேட்குறேன். ஒரு 3 மாசம் பழிக்கணும் போலினா ஒன்றும் குடிமுழுகி போயிடாது. பேசாம ஆடுகளை அவகிட்ட விட்டு போட்டு நீ ஆட்டா மூட்டு சொல்லிக்கு போ. அதான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் சொல்லி போட்டேன். நான் வாரனாத்தா. பார்த்து நடந்துக்காத்தா. கண்ணம்மா கண்ணம்மா வைதேகி வைதேகி என்னத்தா இந்நேரத்துக்கு? வைதேகி எங்க சாமி? வைதேகி வைதேகி என்ன அப்பத்தா? எங்க சாமி கண்ணம்மா? அப்பத்தா நாங்க ஒண்டி புளிய மரத்தடியில சாயங்காலம் விளையாண்டுட்டு இருந்தோம். கண்ணம்மா வந்து பேசாம உட்காந்துருந்தா. வா கண்ணம்மா விளையாடலான்னு கூப்பிட்டோம். நான் வரலன்னு சொல்லிட்டா. இருட்டிட்டு வருதுன்னு அவளை வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டோம். படிச்சதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கேன், நான் அப்புறம் வரேன்னு சொல்லி போட்டா. நாங்க வந்துட்டோம். அதுக்கோசரம் இருட்டுக்குள்ள ஒத்த புள்ள விட்டுட்டு வந்துருவீங்களா? உன்கிட்ட சொல்லி போட்டு வந்திருப்பான்னு நினைச்சா அப்பத்தா. என்னதான் நினைச்சீங்களோ என்னமோ. ஒண்டி புள்ளி மரத்து கடையில என்ன பண்றாளோ என்னமோ தெரியல. ஆத்தா என்ற மவளை வேணா துணை கூட்டிட்டு போறீங்களா ஆத்தா? ஒண்ணு வேண்டாம் போ. வாடி உள்ள. சாமி கண்ணம்மா சாமி இവിടത്തേക്ക് ഒത്തയില കിടക്കണമെന്ന് ഉനക്ക് എന്നെ തലയെഴുത്താ எந்திரிச்சு வா சாமி நான் சொல்றேன்ல எந்திரிச்சு வாகன்னு பொட்ட புள்ள இப்படி இருட்டுக்குள்ள புளி மரத்து கடையில் படுத்து தூங்கலாமா காத்து கருப்பு அடிச்சு போடுமல்ல வா சாமி வீட்டுக்கு போலாம் என் கூட பேசாட்டி போகுது பேய் காட்டுல கிடக்குறிய வா சாமி வீட்டுக்கு போலாம்
நான் ஒன்றும் வரல, நான் இவ்விடத்துக்கே கிடக்குறேன். அப்படி சொல்லாத சாமி. என்ற மேல கோபம் இருந்தா 4 சாட்சி சாத்திரு. இல்ல என்னை திட்டி போட்டு வீட்லயே இரு. அதை விட்டு போட்டு இப்படி வந்து கிடக்குறிய. வா சாமி. நான் எதுக்கு வரணும்? உன்னை ஊருக்குள்ள யாராவது திட்டுவாங்க, நான் என்ன ஏதுன்னு காரணம் கேட்கக்கூடாது, அப்படித்தானே? என்கிட்ட நீ எதையும் சொல்ல மாட்டேன், அப்புறம் எதுக்கு நான் உன்ற கூட வரணும்? நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன், நீ கிளம்பு. நான் சொல்லி போடுற சாமி, நல்லா கேட்டுக்கோ. நாட்டாமாவை புள்ள பெற்றிருக்கா. நான் போய் 3 மாசத்துக்கு கிட்டக்க இருந்து தாயும் பிள்ளையும் பார்த்துக்கணுமாமா. அது வரைக்கும் நீ தான் ஆடு மேய்க்கணுமாமா. நான் முடியாதுன்னு சொல்லி போட்டேன். அதுக்கோசரம் திட்டுறாரு சாமி. உன்ற படிப்புக்கு எடுத்துட்டு நீ ஆடு மேய்க்க போகணுமாமா. அதுக்கு நான் எப்படி சாமி சம்மதிப்பேன்? அதுக்கு தான் அந்த மனுஷன் வாய்க்கு வந்தபடி திட்டி போட்டாரு. அவர் கிடக்காது உடுசாமி. நீ என்ற கூட பேசாம இப்படி ஒத்தையில கிடந்த என்ற மனசு எப்படி வேதனைப்படு. என்னப்பா சொல்ற? ஆமா சாமி, இது உங்ககிட்ட சொன்னா நீ வேசனைப்படுவேன்னு சொல்லிட்ட. நான் மறைச்சேன். நீ என்றானா கோவிச்சுட்டு இவத்துக்கு வந்து ஒத்தையில கிடக்குற. எதுக்கு அழுகிற சாமி? இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்ல. புரிஞ்சுதா? நல்லா புரியுது அப்பதா. இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் நம்மளை கண்ட இலக்காரமா போச்சு. நினைச்சிட்டு போட்டு விடு சாமி. என்ற படிப்பு யாருக்கும் பெருசா படல. நல்லா படிச்சு என்னதை கிழிக்க போறேன்னு நினைக்கிறாங்க அப்பதா. தள்ளு சாமி. இந்த ஊர் பசங்க பேசுற பேச்ச காதல் போட்டுக்காத. உன்ற படி மேல மட்டும் கவனமா இரு. உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசையோ அதை படி. மத்தத நான் பாத்துக்கிறேன். சாமி போலாம். வாங்க. நாள் பூரா வேலை பார்த்துட்டு ராத்திரி வயிறு முட்டை சோத்தை தின்னு போட்டு இந்த கைத்து கட்டல்ல படுத்து மல்லாக்கா வானத்தை பார்க்குற சுகம் வேற எதுல இருக்கு? இதை புரியாத சில பேர் ஊட்டி கொடைக்கானல்னு சுத்திட்டு திரியிறாங்க. கடவுளே கடைசி வரைக்கும் இந்த சந்தோஷத்தை கொடுப்பா.